காலை நேரம். சூரியன் மெதுவாக உதிக்கிறது. பறவைகள் பாட, டிங்கு தனது பொந்துக்கு வெளியே வந்து துள்ளி குதித்து விளையாடுகிறது. டிங்கு சிட்டுவுடன் மரத்தின் மீது ஏற முயற்சிக்கிறது. பப்பு ஒரு சேற்றுக்குழியில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஆமை தாத்தாவிடம் கதை கேட்க செல்கிறார்கள். தாத்தா அவர்களுக்கு ஒரு பழங்கால கதையை சொல்கிறார். இந்த காட்டில் ஒரு காலத்தில் ஒரு மர்மமான பளபளக்கும் கல் இருந்ததாம். அந்த கல் ஒளிர்ந்து பல ரகசியங்களை வைத்திருந்ததாம். டிங்கு: ஆமை தாத்தா, அந்த கல் எங்கிருக்கும்? ஆமை தாத்தா: அது ஒரு ரகசியமான இடத்தில் இருக்கும். அதை கண்டுபிடிப்பது எளிதல்ல. அவர்கள் அனைவரும் காட்டில் விளையாடும்போது டிங்கு ஒரு பழைய மரத்தடியில் ஒரு விசித்திரமான பளபளக்கும் ஒன்றைக் காண்கிறது. அது ஒரு சிறிய பச்சை நிறத்தில் மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு கல். அனைவரும் ஆச்சரியத்துடன் அதை பார்க்கிறார்கள். காட்சி 2. ரகசியங்களைத் தேடி. நேரம் 3 மணி முதல் 8 மணி வரை. டிங்கு கல்லை எடுத்து பார்க்கிறது. அது மிகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லை. அவர்கள் மீண்டும் ஆமை தாத்தாவிடம் ஓடுகிறார்கள். டிங்கு: தாத்தா, நீங்கள் சொன்ன பளபளக்கும் கல் இதுதானா? ஆமை தாத்தா: ஆமாம் டிங்கு, இதுதான் அந்த கல். இந்த கல்லில் ஒரு வரைபடம் புதைந்திருக்கலாம். அது ஒரு புதையலை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். சிட்டு: புதையலா? என்ன புதையல்? ஆமை தாத்தா: அது ஒரு மாயாஜால புதையல். காட்டின் வளர்ச்சிக்கு உதவும். டிங்குவும் சிட்டுவும் பப்புவும் கல்லின் மீது இருக்கும் குறியீடுகளை கவனமாக ஆராய்கிறார்கள். அந்த குறியீடுகள் காட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டிக்காட்டுவது போல இருக்கிறது. அவர்கள் அந்த இடத்தை தேடி பயணத்தை தொடங்குகிறார்கள். பப்பு கொஞ்சம் பயப்படுகிறான். இது ரொம்ப ஆபத்தானதா இருக்குமா? டிங்கு: பப்பு, பயப்படாதே. நாம் அனைவரும் சேர்ந்து போனால் எல்லாம் சரியாகும். அவர்கள் ஒரு ஆழமான நதியை கடக்க வேண்டும். சிட்டு தனது வேகத்தால் முதலில் குதிக்கிறது. டிங்குவும் பப்புவும் மெதுவாக செல்கிறார்கள். அவர்கள் ஒரு இருண்ட குகைக்கு வருகிறார்கள். பப்பு பயத்தில் நடுங்குகிறது. ஆனால் டிங்கு தைரியமாக உள்ளே செல்கிறது. கல் மெதுவாக ஒளிரத் தொடங்குகிறது. கல் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதன் ஒளி குகையை பிரகாசமாக்குகிறது. காட்சி 3. புதிரும் சவாலும். நேரம் 8 மணி முதல் 13 மணி வரை. குகைக்குள் ஒரு பெரிய கல் இருக்கிறது. அதன் மீது சில புதிரான குறியீடுகள் உள்ளன. டிங்கு பளபளக்கும் கல்லை அந்த பெரிய கல்லின் அருகில் வைக்கிறது. கல் இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. ஆமை தாத்தா கற்றுக் கொடுத்த சில குறியீடுகளை டிங்கு நினைத்து பார்க்கிறது. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த புதிரை அவிழ்க்க முயற்சிக்கிறார்கள். சிட்டு: இந்த குறியீடு மரத்தை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். பப்பு: அதுக்கப்புறம் இந்த குறியீடு தண்ணீரை குறிக்குது. அவர்கள் பல முயற்சிகளுக்குப் பிறகு புதிரை அவிழ்க்கிறார்கள். அவர்கள் சரியாக புதிரை அவிழ்த்தவுடன் ஒரு மறைக்கப்பட்ட பாதை திறக்கிறது. அந்த பாதையில் ஒரு பெரிய ஒளிரும் நீல நிற பூ இருக்கிறது. அந்த பூ ஒரு அழகான இசை எழுப்புகிறது. அவர்கள் பூவை அணுகும்போது ஒரு ஒளி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. பப்பு கொஞ்சம் பயந்தாலும் அதன் அழகான ஒளியால் ஈர்க்கப்படுகிறது. அந்த பூ ஒரு மந்திர சக்தியை கொண்டிருப்பது போல் தெரிகிறது. அந்த பூ காட்டின் மற்ற பகுதிகளுக்கு சக்தியை கொடுக்கிறது. காட்சி 4. புதையலும் பாடமும். நேரம் 13 மணி முதல் 18 மணி வரை. ஒளிரும் பூவை அவர்கள் தொற்றவுடன் ஒரு ஒளிக்கீற்று காடு முழுவதும் பரவுகிறது. காட்டிலுள்ள அத்தனை மரங்களும் செடிகளும் இன்னும் பசுமையாக காருகின்றன. காட்டிலுள்ள அத்தனை விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் ஓடி வருகின்றன. ஆமை தாத்தா அந்த இடத்திற்கு வருகிறார். ஆமை தாத்தா: இதுதான் இந்த கல்லின் ரகசியம். இது காட்டின் உயிர் சக்தி. இந்த கல்லை சரியான இடத்தில் வைக்கும்போது காடு மீண்டும் உயிர் பெறுகிறது. டிங்கு: அப்படியானால் இந்த கல் ஒரு புதையல் இல்லையா? ஆமை தாத்தா: ஆமாம் டிங்கு, இதுதான் மிகப்பெரிய புதையல். இந்த காட்டின் நைர்க வளம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நீல நிற பூவை சுற்றி மகிழ்கிறார்கள். காடு முழுவதும் வண்ணமயமாக மாறுகிறது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து இயற்கையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். சிட்டு: இனிமேல் நாம் அனைவரும் காட்டை பாதுகாக்க வேண்டும். பப்பு: ஆமாம்,
நாம் அனைவரும் இயற்கையின் நண்பர்கள். காட்சி 5. மகிழ்ச்சியான முடிவு. நேரம் 6 மணி முதல் 8 மணி வரை. டிங்குவும் நண்பர்களும் காட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தினமும் காட்டிலுள்ள செடிகளுக்கு நீரூற்றி காட்டை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் காட்டிலுள்ள மற்ற விலங்குகளுக்கும் இயற்கையின் முக்கியத்துவத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒளி பளபளக்கும் கல் இனிமேல் தனது ஒளியை பரப்பி காட்டை பாதுகாக்கிறது. டிங்கு, சிட்டு, பப்பு மற்றும் ஆமை தாத்தா அனைவரும் ஒன்றாக சிரித்து மகிழ்கிறார்கள். அவர்கள் காட்டின் நண்பர்களாக, காட்டின் பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். காடு முழுவதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எல்லா விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து விளையாடுகின்றன.